வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் வீடியோ அந்த கொஸ்டினோடைய கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 50 வரை பார்த்துருந்தோம். 51லேருந்து இன்றைக்கி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். First question பாருங்கள், 51th question. Sum of two numbers is 216 and their HCF is 27. The numbers are. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஹச்சிசிஎஃப்பும் சம்மும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஏதாவது அந்த 2 நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த சம்க்குரிய சொல்யூஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இதுக்குரிய மேக்ஸ்க்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து வீடியோ போடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த சம்க்குரிய ஆன்சர் பாருங்கள். இரு எண்களின் கூடுதல் 216, மீ போவ 27 எனில் அந்த எண்களை காண்க. ஸோ ஆப்ஷன் ஏ 27 and 189 is the correct answer. Option A is the correct answer. Indira Gandhi Canal is the lifeline of which state? இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தின் உயிர் நாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி கால்வாய் வந்து எங்கே இருக்குது? ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷன் சி, ராஜஸ்தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தின் உயிர் நாடி அப்படின்னா ராஜஸ்தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தின் உயிர் நாடி அப்படின்னா ராஜஸ்தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A principal becomes 10,050 at the rate of 10% in 5 years. Find the principal. ஓகேங்களா? ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இது வந்து ஒரு டவுட்டட் கொஸ்டின். இதுக்குரிய ஆன்சர் வந்து வேறு வருது. ஸோ நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The first jute mill of India was established at Kolkata. The first jute mill of India, அதாவது இந்தியாவின் முதல் ஜன்னல் ஆலை நிறுவப்பட்ட இடம் வந்து கொல்கத்தாவில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜன்னல் ஆலை வந்து எங்கே நிறுவப்பட்டதுன்னா இந்தியாவில் கொல்கத்தாவில் வந்து நிறுவனாங்க. ஓகே, the first jute mill of India was established at Kolkata. Next question. Elements in the modern periodic table are arranged in dash groups and dash periods. நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஸ் தொகுதி மற்றும் டேஸ் வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னா 18 தொகுதிகள் 7 வரிசைகள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டஸ் த ரிவர் இஸ் நோன் அஸ் ஷார் ஆஃப் பீகார். அதாவது பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு வந்து கோஷி ஆறு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, கோஷி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பீகாரின் துயரம் எனப்படுவது கோசி ஆறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is generally defined as the average conditions of the weather of a place or a region. ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது climate. ஓகேங்களா? கிளைமேட்னா காலநிலைன்னு சொல்லுவோம்ல. ஒரு பகுதியோட சராசரி வானிலையை குறிப்பது climate. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which country is the largest producer of pulses in the world? உலகில் பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எதுனா இந்தியா தான். ஓகேங்களா? பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ். நீரை உறிஞ்சும் பகுதி எது? அதாவது ஒரு தாவரத்தில் நீரை வந்து உறிஞ்சுற பகுதி எது? வேர் தான் நீரை உறிஞ்சும். ஆப்ஷன் ஏ, ரூட். வேர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. Which of the following have insert gases 2 electrons in the outmost cell? கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டதுன்னா ஹீலியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய மந்த வாயு வந்து ஹீலியம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The red blood corpuscles are otherwise known as. அதாவது இரத்த சிவப்பணுக்களின் வேறு பெயர் என்ன? எரித்ரோசைட்ஸ். ஓகேங்களா? The red blood corpuscles are otherwise known as.
எரித்ரோசைட்ஸ். இரத்த சிவப்பணுக்களோட வேறு பெயர் வந்து எரித்ரோசைட்ஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Agila scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 574 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஆக்சுவலாக இதுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. இதுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு மேக்ஸ்க்கு வந்து ப்ரீஃபான ஆன்சர் கீ வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலாம். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சி, ஆப்ஷன் சி 720. 720 இஸ் த ஆன்சர். மொத்த மதிப்பெண்கள் வந்து 720. Next question. The number of bricks each measuring 50 cm into 30 cm into 20 cm that will be required to build a wall whose dimensions are 500 meter into 300 meter into 200 meter is. அதாவது 5 மீட்டர் 3 மீட்டர் 2 மீட்டர் அளவுள்ள சுவர் எழுப்ப 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் ஏ 1000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1000. விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்பீக்கிங் ஃபிலிம். உலகின் முதல் பேசும் படம் எதுனா த ஜாஸ் சிங்கர் அப்படின்ற படம். ஓகேங்களா. த ஜாஸ் சிங்கர். ஆப்ஷன் பி தி ஜாஸ் சிங்கர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which article says election to the Lok Sabha and the state assemblies should be conducted based on the adult suffrage. அதாவது மக்களவை மாநில சட்ட சபைகளுக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னா ஆர்டிக்கல் 326 பிரிவு 326 சரத்துன்னு சொல்லுவாங்க. சரத்து 326 அப்படின்றது தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. மக்களவை தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தலும் தான் நம்ம ஓட் பண்ணுறோம். ஸோ அந்த தேர்தல் மக்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஓட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற சொல்கிற ஆர்டிக்கல் நேம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆர்டிக்கல் வந்து 326. ஓகேங்களா. ஆஃப்டர் விச் rebellion the சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்டு. எந்த கிளர்ச்சிக்கு பிறகு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா ரிபிலியன், முண்டா கிளர்ச்சி. ஓகேங்களா. முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி தான் சோட்டா நாக்பூர். ஓகேங்களா. அந்த பகுதியில் தான் அந்த கிளர்ச்சி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. முண்டா கிளர்ச்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Next question. எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டுனா கெமிக்கல் எஃபெக்ட், வேதி விளைவுகளுக்கு எடுத்துக்காட்டு. எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் எஃபெக்ட். Nutrients are recycled in the atmosphere with the help of certain microorganisms referred to as. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் சிதைப்போர்கள். ஓகேங்களா. டீகம்போசர்ஸ். சிதைப்போர்கள் தான் அந்த ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்கிறவங்க. ஓகேங்களா. நுண்ணுயிர்களை யூஸ் பண்ணி ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் வந்து எப்படி சொல்கிறோன்னா சிதைப்போர்கள், டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் த ராங்லி மேட்ச்டு. எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் மெகஸ்தனிஸ் இண்டிகா கரெக்டு. விஷ்ணுகுப்தா வந்து அர்த்த சாஸ்திரம் அதுவும் கரெக்டு. பாணினி வந்து மகாவம்சம் சார் ராங். ஓகேங்களா. விஷாக தத்தா வந்து முத்ராக்ஷா அதுவுமே கரெக்டு. ஓகேங்களா. ஸோ பாணினி வந்து மகாவம்சம் இஸ் த ராங் ஆன்சர். தவறான இணை வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஒன். த பீரியட் ஆஃப் Neolithic age is 7000 BC and 5500 BC. The Neolithic people widely used mud potteries. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா புதிய கற்காலத்தின் காலகட்டம் கிமு 7000 முதல் கிமு 1500. புதிய கற்கால மக்கள் அதிக அளவில் மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். ஸோ புதிய கற்கால மக்கள் வந்து மட்பாண்டங்களை பயன்படுத்தினர் அப்படின்றது தவறானது. ஓகேங்களா. சரியானது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா. 1 மற்றும் சரியானது. ஏன்னா புதிய கற்கால மக்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் கற்கள்
புதிய கற்காலன்றப்போ வந்து அவங்க நிறைய திங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது அப்போ வந்து மட்பாண்டங்கள் அதிகமாக பயன்படுத்துனாங்கன்னு சொல்ல முடியாது. செம்பு கற்கால மக்கள், சிந்துவெளி மக்கள் தான் அதிகமாக மட்பாண்டங்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ 1 மற்றும் தான் சரியான விடை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A bag contains 6 green balls, some black and red balls. Number of black balls is twice as the number of red balls. Probability of getting a green ball is thrice and the probability of getting a red ball. Find the number of black balls. இது வந்து நிகழ்தகவில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகள், சில கருப்பு சிவப்பு பந்துகளும் உள்ளன. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல 2 மடங்கு. பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 3 மடங்கு எனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. ஆக்சுவலாக இது ஒரு கொஞ்சம் சம் மாதிரி பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். 4. ஓகேங்களா. கியூன் ஆஃப் மெடிசன், மருந்துகளின் அரசின்னு அழைக்கப்படுவது பென்சிலின். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பென்சிலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது பென்சிலின். நெக்ஸ்ட்டு, லைட் ட்ராவல்ஸ் அட் எ வெலாசிட்டி ஆஃப் டேஷ் per செகண்ட். லைட் அதாவது ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ 3,00,000 கிலோமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எ கார் ட்ராவல்ஸ் 90 கிலோமீட்டர் in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 கிலோமீட்டர்? அதாவது ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள் எனில் அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆக்சுவலாக இதே கொஸ்டின் நான் வேற ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருந்தேன். ஸோ இதுக்குரிய ஆன்சருக்கு வந்து நான் உங்களுக்கு தனியாக வேணால் அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். 5 hours 15 minutes இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 மணி 50 நிமிடங்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் கண்டக்டட் இந்த இயர். இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு. சுதந்திரத்துக்கு அப்புறம் பொது தேர்தல் ஃபஸ்ட்டு எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 1952 நடத்துனாங்க. ஓகேங்களா. 1952. ஆக்சுவலாக எலெக்ஷனே 1 year கிட்ட நடந்துச்சு. 1 year ஃபுல்லாக எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணதுனால ஸோ எல்லா ஏரியாவுக்குரிய எலெக்ஷனுமே 1 year கிட்ட நடந்தது. ஸோ 1952 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் 25 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 25 வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.